திமுக செயலாளர் உதயநிதி, மாநில செயலாளர் கனிமொழி, அவ்வளவுதான் பதவி. எல்லாமே குடும்பம் எடுத்துக்கிட்டு உழைக்கிறவங்க நடுத்தருல வேடிக்கை பார்க்கணும். இப்படிப்பட்ட காட்சி ஆட்சிக்கு வரப்பா இங்கதான் இப்படின்னா டெல்லிக்கு போனாலும் அப்படித்தான். டெல்லிக்கு போனாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்ததுதான் பொறுப்புல வரணும். அங்க யாரு நாடாளுமன்ற குழு தலைவர் யாரு? கனிமொழி. ஏன் மத்த ஆளே இல்லையா? அங்க நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. ஆக இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். இதை நான் வேடிக்கையாக சொல்லவில்லை. ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மன்னராட்சி வருவதற்கு நீங்கள் துணை வேண்டாம். அன்போடு நேரத்தில் கேட்கிறேன். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அது மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினோம்.